நாளுக்கு நாள் ராக்கெட் வேகத்தில் தங்கத்தின் விலை உயர்ந்து வரும் நிலையில் அதற்கு மாற்றாக டெரகோட்டா நகைகளுக்கான வரவேற்பு அதிகரித்துள்ளது. மண்ணை பொன்னாக்கும் வகையில் சேலத்தை சேர்ந்த மகளிர் சர்வதேச நாடுகளுக்கு டெரகோட்டா நகைகளை அனுப்பும் பணியில் சாதனை படைத்து வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். எந்த இடத்துலையுமே நான் இறங்கி போயிடக்கூடாது. எல்லாருக்கும் முன்னாடியும் நான் ஒரு முன்னுதாரணமாக நிற்கணும். ஸோ அதனால் என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் தான் எனக்கு பூஸ்டர். இதனால் தான் தங்கத்திற்கு இணையாக பெண்கள் போற்றப்படுகிறார்கள். நெருப்பை கொண்டு பொசுக்கினாலும் தங்கத்தின் குணம் மாறுவதில்லை. தங்கமான பெண்களும் தங்களுடைய பிரச்சனைகளை சவாலாக சந்தித்து அதனை சாதனையாக மாற்றி வருகிறார்கள். உலக பொருளாதார சந்தையில் நிகழும் தொடர் மாற்றங்கள் அண்மை காலமாக தங்கத்தின் விலையை உச்சிக்கு கொண்டு சென்று விட்டது. 100 தொடங்கிய மாற்றம் ஆயிரங்களில் அதிகரித்து இன்றைக்கு 1 லட்சத்தை கடந்துவிட்ட 1 பவுன் தங்கத்தின் விலை ஏழை எளிய குடும்பத்தினருக்கு ஒரு கனவாகவே மாறிவிட்டது. எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் வெற்றியாளர்கள் தங்களுடைய வாய்ப்பினை கண்டறிந்து ஜொலித்து வருகிறார்கள். அந்த வரிசையில் சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த இளம்பெண் கவியரசி டெரகோட்டா நகைகளுக்கான சந்தை வாய்ப்பை கண்டறிந்து கடுமையான உழைப்பின் மூலம் அதனை சாதனையாக மாற்றியுள்ளார். களிமண்ணை நுட்பமான வேலைப்பாடுகள் மூலம் விதவிதமான நகைகளாக உருவாக்குவதே டெரகோட்டா கலையாகும். கல்லூரி காலத்தில் விளையாட்டாக தொடங்கிய இந்த பயணம் இன்றைக்கு தனித்துவமான அடையாளமாக மாறிப்போனதாக பெருமையுடன் சொல்கிறார் சாதனை பெண் கவியரசி. வெளியில் இருக்க பீப்புள், சிட்டி சைடு இருக்க பீப்புள் அண்ட் நம்ம ஊர்லேயுமே நிறைய பேருக்கு இப்போ இது தெரிய வருது டெரகோட்டா ஜுவல்லரி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இது நீங்கள் வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக இது பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். பட் இதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம். எடுத்த உடனே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதோட ஃபினிஷிங் நீங்கள் கொண்டு வரதுக்கு பல முறை நீங்கள் முயற்சி செய்யணும். ஒரு ஜுவல் எடுத்த உடனே வராது. 1 year ஆச்சும் நீங்கள் மினிமம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா நல்ல பிஸ்னஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி 3 குழந்தைகளுக்கு தாயான கவியரசியின் 2வது பெண் குழந்தை காவியா உடல்நல குறைவு காரணமாக சிறப்பு குழந்தையாக மாறிவிட்டார். 9 வயதான அக்குழந்தையின் உடல்நிலை காரணமாக வீட்டை விட்டு எங்கும் செல்ல முடியாத நிலையில் அந்த நெருக்கடியிலும் தன்னுடைய தொழில் ஆர்வத்தை கவியரசி குறைத்துக் கொள்ளவில்லை. மாறாக சமூக வலைதளங்கள் வாயிலாக டெரகோட்டா நகைகளை விற்கத் தொடங்கி இன்றைக்கு அமெரிக்கா, ஐக்கிய அரபு நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா என உலக நாடுகளுக்கு விற்பனை செய்யும் அளவிற்கு அவர் உயர்ந்துள்ளார். சமூக வலைதளங்களில் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பின்தொடரும் நிலையில் விற்பனை சந்தையை அதிகரித்துள்ள கவியரசியை பாராட்டி பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன. பெண்களுக்கான தன்னம்பிக்கையே தனித்துவத்தை பெற்றுத்தரும் என பெருமிதத்துடன் கூறுகிறார் கவியரசி. என்ன மாதிரி எத்தனை பேர் ஒரு சிறப்பு குழந்தையை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. பட் அதோடையே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருது. அந்த குழந்தை வச்சிருக்கவங்களாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதுக்கு முன்னுதாரணமாக நான் இருக்கணும் தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு நடுவுலையும் இந்த பிஸ்னஸை நான் பண்ணிட்டு இருக்கேன். உயிரை கருவாக்கி உயிர்ப்பித்து உலகம் மலரச் செய்யும் மகளிர் தங்களுக்கு கிடைக்கும் அனைத்தையும் பன்மடங்காக மற்றவர்களுக்கு திரும்ப தருகின்றனர். தளராத நம்பிக்கையும் தன்னிகரற்ற உழைப்பும் கவியரசி போன்ற பெண் தொழில் முனைவோரின் தனித்துவ அடையாளங்களாக உள்ளன. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.